தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடன் சத்தம் மூலமாக பேசினார். மோசே, சாமுவேல், நாத்தான், ஏசாயா, எரேமியா என்று சொல்லிக் கொண்டே போகலாம். பாவம், அக்கிரமம் என்ற சுவர் நமது காதுகளை செவிடாக்கி விடுகின்றது. தேவனையும் நம்மையும் பிரிக்கின்றது. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. செல்போனானது செல் டவரில் இருந்து தூரம் செல்ல செல்ல அது பெரும் சிக்னலில் வலுவானது குறைந்து கொண்டே போகும். மற்றவர் பேசுவது ஒரு தொலைவுக்கு மேல் சென்றபின்பு கேட்க வாய்ப்பில்லை. அப்படியே பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கின்றது. மேலும் தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுடன் பேசுகிறார். எலியாவுடன் பேசினார். அங்கே பூமி அதிர்ச்சி, அக்கினியின் பின்பு ஒரு அமைதி. அந்த அமைதியில் ஒரு மெல்லிய குரலில் தேவன் எலியாவிடம் பேசினார். மோசேயுடன் முகமுகமாய் பேசினார். நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியால் வல்லமையாக நிரப்பப்படுவோம். அப்போது மெல்லிய சத்தம் கேட்கும். ஹெட்போனில் கேட்பது போன்று ஒரு சத்தம் கேட்கும். தேவன் பேசுவது வேத வசனத்துடன் ஒத்துப்போகும்.